இன்றைய முதல் செய்தியாக விசிக கட்சியின் தலைவர் திருமாவளவன் கோவிலுக்கு போயிருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய பூஜாரிகள் திருநீர் கொடுத்துருக்காங்க. அந்த திருநீரையும் நெற்றியில் வைத்து கொண்டு வெளியில் வருகிறார். அதை நிறைய வீடியோ கவரேஜ் ஆகுது. அதில் ஒரு தம்பதியினர் செல்ஃபி எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போது அவங்ககிட்டயே மொபைலை வாங்கி பார்த்துட்டு தலையெல்லாம் சரி பண்ணிட்டு திருநீற்றை அழிக்கிறாரு. அழித்த பிறகு செல்ஃபி எடுக்கிறாரு. அது மிகவும் பெரிய சர்ச்சையானுச்சு. இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் கூட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இதை குறிப்பிட்டு சொல்றாரு. இவர்களெல்லாம் ஓட்டு பிச்சைக்காக எப்பவும் உங்ககிட்ட வருவாங்க, இப்போ என்ன நடந்திருக்கு பாருங்க அப்படிங்கிறாரு. இதற்கு விளக்கம் கொடுத்து நான் அதை வேணும்னு பண்ணல, வியர்வையை அளிக்கிறது தான், நான் எப்பொழுதுமே நெத்தி அப்படி இப்படி பண்ணிக்கிட்டே இருப்பேன், எப்பவும் அப்படிதான் நான் பண்ணேன், இது இந்துக்களை மனதை புண்படுத்துறதுக்காக அதை நான் பண்ணல அப்படின்னு ஒரு பெரிய நீண்ட விளக்கம் கொடுத்திருக்காரு விசிக கட்சியின் தலைவர் திருமாவளவன். இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? நமக்கு இது ஆச்சரியமாக இல்லை. என்னன்னா மைனாரிட்டி ஓட்டு பொறுக்கிகள் இப்படித்தான் செயல்படுவார்கள்னு நமக்கு தெரியும். அதைத்தான் அண்ணாமலை அவர்களும் அந்த கூட்டத்தில் குறிப்பிட்டு சொன்னார். என்னன்னா இந்த சம்பவம் நடக்கும் பொழுதே நம்ம இந்த விஷயத்த பேசணும். ஒரு ஸ்பெசிஃபிக்காக அந்த திருநீரை அழிக்கிறார். அழிச்சிட்டு அடுத்தது அவர் போனது சிக்கந்தர் தர்காவுக்கு போனார். அங்கே தொப்பியெல்லாம் கொடுத்தப்ப அதெல்லாம் நல்லா சரியாக இருக்கா, இங்கே அழிச்சவர் அங்கே தொப்பி கரெக்டாக போட்டுருக்காங்களா, அந்த இஸ்லாமியர்கள் போடுறது மாதிரி அந்த இதுலேயே போட்டிருக்காங்களா அவருக்கு அப்படின்லாம் பார்த்து சரி பண்ணிக்கிட்டவர் இங்கே அழிக்கிறார். அதுக்கப்புறம் விளக்கம் கேட்டப்ப அப்போ என்ன சொன்னார்னா, 1 மணி நேரம் வச்சுருந்தேன், அதை உங்களுக்கு தெரியாதா, ஏதாவது விபூதி வைக்கிறதுக்கு திருநீருக்கு இவ்வளவு நிமிஷம் தான் வைக்கணும் அப்படின்னு ஏதாவது கால கணக்கீடு ஏதாவது சொல்லியிருக்காங்களான்னு நமக்கு தெரியல. புதுவிதமான விளக்கம் சொன்னார். தமிழகத்தை பொறுத்தளவு இது நமக்கு புதுசு இல்லை. ஏன்னா மைனாரிட்டி ஓட்டுகளுக்காக இவங்க இது போல செய்வாங்க. நாம் சில நேரங்களில் இது போன்றவர்களுக்கு ஏன் நீங்கள் பிரசாதம் கொடுக்குறீங்கன்னு சொல்லி பிரசாதம் கொடுக்கக்கூடியவங்களுக்கு நம்ம சில சமயம் நம்மளுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்கோம். ஆனால் அவங்க என்னென்னா, இந்த கோயிலை இவ்வளோ தேடி வராங்களே, இவங்களுக்கு நம்ம பிரசாதம் கொடுக்கணுமேங்கிற அவங்க நல்ல எண்ணத்தில் கொடுக்கலாம். ஆனால் அந்த பிரசாதத்தை வாங்கக்கூடிய தகுதி அவர்களுக்கு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் வழியாக வரும் பொழுது பூரண கும்ப மரியாதையெல்லாம் கொடுத்து திருமணம்லாம் கொடுக்கும் பொழுது அந்த திருமண் காப்பையெல்லாம் கொடுக்குறாங்க. அதை வச்சுட்டு உடனே இவராவது 1 மணி நேரம்னு டைம் சொல்லியிருக்காரு. 1 செகண்ட் 2 செகண்ட்லேயே இப்பொழுது இருக்கக்கூடிய முதல்வர் அதை எப்படி அழைச்சாருன்னு நம்ம பார்த்துருக்கோம். அந்த வீடியோவும் கிடைச்சிருக்கு. இப்போ KN நேரு அவர் பெருமாளின் மீது பக்தி கொண்டவர். அவர் சொல்லி தான் இந்த சுந்தர் பட்டர்லாம் கொண்டாந்து கொடுத்தாங்க. எங்கே கோயிலுக்கு கூட அவர் வரல, கோயில் வாசல்லையே அது வழியாக கிராஸ் பண்ண போகும் பொழுதே கொடுத்தார். இதில் என்னென்னா, கருணாநிதிக்கு ஒரு பழக்கம் உண்டும்பாங்க. என்னென்னா, அவர் வீட்டுக்கு போகும் பொழுதே கோபாலபுரத்திற்கு அங்கே இருக்கக்கூடிய வேணுகோபால சுவாமி அவர் கடவுளை நிந்திப்பவர் தான். ஆனால் உள்ளூர் அவருக்கு ஏதோ பக்தி இருக்குங்கிறாங்க, அது நமக்கு தெரியல. ஆனால் அவர் வீட்டை அந்த கோபால சுவாமி பார்க்காம கூட போக முடியும். ஆனாலும் இவருடைய கார் இந்த கோயிலை பார்த்துட்டு போகிறது மாதிரியே தான் அதை ஓட்டிட்டு போக சொல்லுவார் அப்படிம்பாங்க. அதே மாதிரி அதிகாலையிலேயே அந்த ஸ்ட்ரீட் லைட்லாம் போட்டுருவாங்க அப்படிங்கிற. ஏன்னா அந்த சுற்றி சாய் பஜன், அவங்க பஜனை பாடிக்கிட்டே போவாங்க. அவங்களுக்கு அந்த இருட்டு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு மெத்தையிலேருந்து மாடியிலேருந்தே கூட அந்த ஸ்ட்ரீட் லைட் வர்றது மாதிரி விளக்கு போட சொல்லுவார் அப்படிம்பாங்க. அந்த கோயிலுக்கு தயாளு அம்மையார் கூட ஏதோ கைங்கரியெல்லாம், அதாவது எண்ணெய் இதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுங்கிறது ஒரு பக்கம் சொல்லுவாங்க. அதே போல் அவர் சொந்த ஊருக்கு போகும் பொழுது அங்கே பிரசாதம் கொடுக்கும் பொழுது அவரை அறியாமலே செருப்பை காரில் உட்காந்துட்டு தான் வாங்குவார். வெற்றிலையில் அவங்க வச்சு கொடுப்பாங்கங்கிறப்ப காலில் செருப்பை கழட்டிட்டு அவர் பவ்யமாக வாங்குவார். இதெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த ஒரு சின்ன ஒரு கர்டிசி கூட இல்லாத இவர் உடனே எல்லாம் அழிச்சார். அந்த கூட்டணி அதான் எஜமான் அப்படி இருக்கிறாரு. அடுத்த இவர் அந்த எஜமானிடம் வாங்கி பிழைக்கக்கூடிய ஒரு கையாள், ஒரு வேலையாள், அந்த ஆண்டைகிட்ட வேலை பார்க்குறவர், அவரும் அதே போல் செயல்பட்டிருக்காருங்கிறது நமக்கு ஆச்சரியம் இல்லை. இப்போ நீங்கள் உடனே சொல்லுவீங்க, அவர் இவ்வளோ விளக்கம் சொல்லியிருக்காரு, வேர்வையை துடைச்சிருக்கலாம், அது இயல்பாக நடக்கிறது தானே, நம்மளே கூட பார்க்குறோம், நம்மளை அறியாமல் கர்ச்சிப்பை வச்சு துடைச்சிப்போம் அப்படின்னா. ஆனால் அவர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அந்த திருநீரை அழிக்கிறதுங்கிறது, அதுவும் நம்ம சரியாக அழிக்கிறோமான்னு தான் அந்த மொபைலில் அவர் கேமராவில் பார்க்குறாருங்கிறது ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். ஒன்று முதல்ல எதுக்கு அந்த விளக்கம் கொடுத்தா தெரியும். இந்த விளக்கம் கொடுக்க வேண்டிய அத்தியாவசியமே ஏன் வருதுன்னா, 6 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் மதுரையில் கூடிய அந்த கூட்டத்தை தான் அப்படிங்கிறது நமக்கு ஒன்று புரியுது. சரி, இப்போ எப்போவுமே ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு திருடனை பிடிக்கிறாங்கன்னு வச்சுங்க, களவாடிட்டான்,
எப்படியோ வச்சு சிசிடிவி கேமராலாம் வச்சு ஆள் எங்கே என்ன பண்ணு அப்படி இப்படின்னு பிடிச்சி ஆளை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவனை பிடிச்சி விசாரணை பண்ணும் பொழுது அவன் உடனே என்ன சொல்லுவான், ஏதோ ஆத்திர அவசரத்து இல்லை, என் வீட்டில் கஞ்சி ஊற்றுறது கூட இல்லை, அதாவது நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய அம்மா, கஷ்டப்படுற பொண்டாட்டி, பிள்ளைங்க ஸ்கூல் ஃபீஸு ஏதோ ஒரு இதில் பண்ணிட்டேன், இனிமேல் இது மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே பார்த்ததும் போலீஸுக்கே ஒரு பச்சாதாபம் வரக்கூடிய ஒரு சூழல் வரும் பொழுது உடனே அங்கே இருக்கக்கூடிய சர்க்கிள் இன்ஸ்பெக்டரோ அவர் கொண்டாந்து அந்த ஃபைலை வைப்பார். இல்லை சார், இவனை ஏற்கனவே வேற ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அந்த கைரேகையும் இதுவும் ஒன்றா மேட்ச் ஆகுது சார் அப்படின்னது. அந்த ஃபைலை புரட்டும் பொழுது இவன் இது மாதிரி ஒரு 10-15 வீட்டில் தொடர்ச்சியாக திருடி இருக்கிறான். ஏண்டா ஒரு இடத்துல ஆத்திர அவசரத்துக்கு ஏதோ குடும்பத்துக்காக தெரியாமல் பண்ணிட்டான்னு நீ இப்போ தொழிலாகவே இதை பண்ணிட்டு இருக்கியாடா, ஹிஸ்ட்ரி ஷீட்டர் மாதிரி இருக்கியாடா, இவ்வளவு நாள் உன்னை அரெஸ்ட் பண்ணாமல் விட்டது தான் தப்பு, அவனை சிக்கிட்டேன்னு அந்த போலீஸு உள்ளே வச்சு நொங்கு எடுப்பார். இதுக்கு எதுக்கே சம்மந்தம் இல்லாமல் சொல்கிற அப்படின்னா, மசூதியை பார்த்தால் மினார்கள் அப்படியே கூம்பு ஒளியது பெருசாக இருக்கும், சர்ச்சுனா அது இப்படி இருக்கும் கட்டடம், ஆனால் இந்து கோயில் என்றால் ஆபாச சிலைகள் நிறைந்திருக்கும். சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முற்போக்கு கலை இலக்கிய எழுத்தாளர்கள் ஒரு மாநாடு நடத்தும் பொழுது அதில் இந்த மாநிலத்துடைய இப்பொழுது துணை முதல்வர் துமுவாக இருப்பவர், அப்பொழுது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார், அவர் போய் கலந்துக்கிட்டாரு. இது சங்கிகள் நடத்தக்கூடிய மாநாடு அப்படின்னு சொல்லக்கூடிய சேகர் பாபு, அவர் இந்து சமய அறநிலையத்துறை கோயில்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புல இருக்கிற அவரும் அந்த சனாதனத்தை ஒழிப்பதற்காக, அந்த கோயிலை ஒழிப்பதற்காக அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டார். அப்பொழுது இது மாதிரி பெரிய எதிர்ப்பு வந்தது உதயநிதி ஸ்டாலின். இப்படியெல்லாம் அவர் சொல்லியிருக்காங்கன்னு அதுக்கு தலைவன் ஸ்டிக்கர் போட்டார். இவங்க இப்ப நடத்தியிருக்காங்க, ஒவ்வொரு ஆண்டும் சனாதனத்தை ஒழிப்பதற்காக நாங்கள் மாநாடுகளை நடத்தி வருவதில் நாங்கள் ஒரு படி முன்னால இருக்கிறோம், திருச்சியில நாங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக மாநாடு நடத்தியிருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கோயில்கள்லாம் புத்த விகாரங்களாக இருந்தது, அதையெல்லாம் மாற்றி அது கோயிலாக கட்டிட்டாங்க, அதை இப்பொழுது நாம் மாற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யாரு? இவர் தான். இப்போ நான் அந்த உதாரணம் சொன்னதுக்கும் இதுக்கும் ஓரளவு உங்களுக்கு மேட்ச் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மதுரை மாநாடு பரபரப்பாக பேசிட்டு இருக்கிற நேரத்தில் இவங்க கட்சியில மிக முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடியவரும் ஒரு சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர் பவுல்ராஜ் அப்படின்னு. பவுல்ராஜ்னு யாருமே எம்எல்ஏ இல்லையே, இது பார்க்கறதுக்கு கிறிஸ்துவ பேர் மாதிரி இருக்குதே அப்படிம்பீங்க. ஆனால் அவருக்கு நாமகரணம் விசிகால சுட்டி இருக்கிறது சிந்தனை செல்வன் அப்படின்னு பேர். அவர் எம்எல்ஏவாக இருக்காரு. அவர் பூர்வாசிரம பெயர் பவுல்ராஜ், ஏன்னா அவர் பிராக்டிசிங் கிறிஸ்டின் தான் அவங்க குடும்பம் எல்லாமே. அவர் பெரிய புராணத்திலே இருக்கக்கூடிய மிக மோசமான விஷயங்கள் என்ன? மதுரையில் மாநாடு நடந்துகிட்டு இருக்கு, முருகபக்தர் மாநாடு. அந்த கரஸ்பாண்டிங் அந்த நேரத்திலேயே அவர் இதை பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆளும் அரசுக்காக இருக்கட்டும், முன்பு இருந்த அதிமுகவுக்காக இருக்கட்டும், இல்லை மையமாக சொல்லக்கூடிய கமலஹாசனாக இருக்கட்டும், அதாவது நாத்திக கருத்தோட எல்லாரிடமும் ஒரு இணக்கமாக ஒரு உறவு கொண்டு இருப்பவர் பேராசிரியர் ஞானசம்பந்தம். உங்களுக்கு தெரியும், நல்ல காமெடியாக பேசுவார், அதுவும் அந்த மதுரை தமிழோட பேசக்கூடியவர். அவரே அவர் அறியாம மனசுல பொங்கி பெரிய புராணத்தை இவ்வளவுலாம் கேவலப்படுத்துறாங்க, என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லி அவருடைய பர்சனல் யூடியூப்ல பெரிய புராண சிந்தனைகள் எப்படி, கருத்துகள் எப்படியெல்லாம் சொல்லியிருக்குது, நான் அதை தொடராகவே பேசலான்னு இருக்கேன். இப்போ அவரை பேச வச்சது யாரு? பவுல்ராஜ் என்கின்ற சிந்தனை. அவரை திட்ட கூட இல்லை, ஆனா என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லி. இப்போ நம்மளை மாதிரி ஆள்லாம் அவருக்கு பவுல்ராஜுக்கு எப்படி பதில் சொல்லுவோமோ அப்படி சொல்லுவோம். ஆனால் இவர் ஒரு பேராசிரியர் எல்லோர்ட்டையும் இணக்கமாக இருக்கக்கூடியவர், சரி யாரையும் நம்ம பகிச்சுக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு என்னால் தாங்க முடியல அப்படின்னு நல்ல கருத்துக்களாக நான் சொல்லுவேன். அவன் ஒளிசப்பைய அவன் அப்படி தாண்டா பேசுவான், ஆனால் நான் படித்தவன், பேராசிரியர், தமிழையே வாசிக்கிறேன் சுவாசிக்கிறேன், தமிழ்ல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும், அது குறிப்பாக பெரிய புராணத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை இந்த தமிழர்களுக்கு நான் சொல்லுவேன் அப்படின்னு அவர் ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது ஹிஸ்டரி ஷீட்டர் அப்படின்னா தொடர்ச்சியாக ஒரு தவறுகளை இவருக்கு முன்பின் இதே போன்ற விஷயங்களை செய்திருக்கிறதுனால நீங்க இப்ப நான் அப்படி அழிக்கலை இப்படி அழிக்கலை அப்படின்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டார்கள். அதனாலதான் அண்ணாமலை ஒரு ரெட் அலர்ட் போட்டிருக்காரு. இந்த ஆளு தான் உங்களுக்கு அன்னைக்கு கோயிலெல்லாம் வருவான், உங்கள்கிட்ட ஓட்டு கேட்க வருவான், பார்த்துக்கங்க, சும்மா இன்னைக்கு முருக பக்தர்கள் மாநாடுக்கு வந்துட்டு போயிட்டேன்னு நினைக்காதீங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை சொல்லியிருக்காரு. அது மிக பொருத்தமாக இருக்கிறதுங்கிறது தான் நம்முடைய பார்வை.